எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதுக்குன்னா, புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட், இலுப்பூர் தாலுகா, எண்ணெய் கிராமத்துல உள்ள வண்டி பாதைகளை பாதுகாக்கிறதுக்கான ஒரு விண்ணப்பம். என்னோட பேர் விஜயகண்ணன். ஆஹ் இப்ப இந்த மேப்பை பார்த்துக்கிட்டிங்கன்னா, வலது பக்கம் இருக்கிற மேப் வந்து இலுப்பூரோட மேப்பு. இடது பக்கம் இருக்கிறது எண்ணெய் எண்ணெய் மேலப்பட்டின்னு சொல்லுவாங்க. அது எண்ணெய்னு சுருக்கமா சொல்லுவாங்க. எண்ணெயோட மேப்பு. இப்ப ஆஹ் எண்ணெய் கிராமமும் இலுப்பூர் கிராமமும் அதனோட எல்லைகளை பகிர்ந்துக்குது. இப்ப நீங்க இந்த ஷேப்பை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இந்த இந்த ஸ்கொயரும் இந்த ஸ்கொயரும் ஒன்று, இந்த ஸ்கொயரும் இந்த ஸ்கொயரும் ஒன்று, அப்புறம் இந்த ஒரு ஸ்கொயரும் இந்த ஒரு ஸ்கொயரும் ஒன்று. இப்போ நீங்க ரெண்டுத்தையும் ஒண்ணா சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு பசில் மாதிரி நல்லா மேட்ச் ஆகும். இப்ப இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு இலுப்பூர்ல இருக்க வண்டி பாதைகளை பத்தி பார்த்துடலாம். இந்த இலுப்பூர்ல இருக்க வண்டி பாதைகள் பாத்தீங்கன்னா, இந்த டாட்டட் லைன்ஸ், அதாவது கோடு விடுபட்ட கோடுகள்னு சொல்றாங்க. அதை கோடு கோடா விட்டு விட்டு கோடு கோடா இருக்கிறது வந்து வண்டி பாதை அப்படின்ட்டு லெஜெண்ட்ல சொல்லியிருக்கு. இப்ப இப்ப இருக்க மேப்ல, தற்போதையில இருக்க மேப்ல அது எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஜிஐஎஸ் வியூவர்ல போய் காமிச்சிடுறேன். இத கம்பேர் பண்ணி காமிச்சிடலாம். இது வந்து இலுப்பூர். இது வந்து இலுப்பூர் மேப். அந்த ஷேப்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து ஜிஐஎஸ்ல இருக்க இலுப்பூர். இது கமிஷனரேட் ஆஃப் சர்வே அண்ட் செட்டில்மெண்ட்ல எடுத்த டவுன்லோட் பண்ண மேப்பு. இப்போ இந்த கோடு பார்த்தீங்கன்னா, இதுதான் அந்த கோடு. சப்டிவிஷன் பண்ணி நீட்டாக அதை அந்த பாதையை வண்டி பாதை அப்படின்னு திஸ் இஸ் கவர்மெண்ட் லேண்டுன்ட்டு அதை எடுத்துட்டு வந்துட்டாங்க. 160ல் இந்த கோடை சப்டிவிஷன் பண்ணிட்டாங்க. 8 மீட்டர்லேருந்து 6 மீட்டர் வரைக்கும் அகலமா இருக்கு. அப்புறம் அதோட கண்டினியூவேஷன் எப்படி இருக்குன்னா, அப்படியே இந்த இந்த பாதை இந்த வி ஷேப்ல இருக்கா, இந்த வி ஷேப்ல இருக்கு. இதையும் சப்டிவிஷன் பண்ணிட்டாங்க. இலுப்பூர்ல ரொம்ப அழகா இந்த சப்டிவிஷனை நீட்டா பண்ணியிருக்காங்க. இந்த பாதையோட கண்டினியூவேஷன் தான் எண்ணெய் கிராமத்துக்குள்ள போக வேண்டிய வண்டி பாதைகள். இப்ப அதை எடுத்துக்கலாம். பார்த்துக்கிட்டீங்கன்னா இதை ஜூம் பண்ணி இது வந்து லெஃப்ட் சைடு இருக்கிறது எண்ணெய் கிராமம், ரைட் சைடு வந்து இலுப்பூர். இதை ஜூம் பண்ணிக்கலாம். இதையும் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்கொயரு இந்த ஸ்கொயரு, அப்புறம் இந்த ஸ்கொயர் இந்த ஸ்கொயரை ரெஃபரன்ஸாக வச்சுக்கலாம். இந்த பாதை வந்து இந்த ரெண்டாவது ஸ்கொயரோட வந்து சேருது. இந்த பாதை வந்து இந்த ரெண்டாவது ஸ்கொயரோட வந்து சேர்ந்து இங்கே ஒரு டாட்டட் லைன்ஸ் தெரியுதுங்களா? இது வந்து வாரிக்கு கீழே ஒரு 4 டாட்டட் லைன்ஸ் தெரியும் பாருங்க. அது ரொம்ப நல்லா பார்த்தா தான் தெரியும். இங்கே ஒரு லைன், இங்கே ஒரு லைன், இங்கே ஒரு லைன், இங்கே ஒரு லைன். இது இங்கே வந்து கண்டினியூ ஆகி இப்படி போகும். இப்படி போகுதுங்களா? இது அப்படியே இந்த லைன் அப்படியே தொடர்ந்து மேற்கால போய் திருநாடு ரோடோட ஜாயின் ஆகுது. அப்புறம் இந்த இடத்துல ரெண்டா பிரிஞ்சு மேல போய் பைபாஸ்ல போய் ஏறுது. 175 எண்ணெய் கிராமம் 175 சர்வே நம்பர் வழியா போய் மேல பைபாஸோட ஜாயின் ஆகுது. இன்னும் வேற எங்க 175, அப்புறம் 181க்குள்ள கொஞ்சம் போயிட்டு 172 போயிடும். 172ல இங்கேயே பைபாஸ் வந்துடும். நான் அதையும் காமிச்சிடுறேன். ஜிஐஎஸ் மேப்ல காமிச்சிடுறேன். நீங்க பாத்தீங்கன்னா இந்த இந்த வா இந்த வால் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இது பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த 175. இங்கேருந்து இப்படி போய் 181க்குள்ள போயிட்டு அப்புறம் 172க்குள்ள இது பைபாஸோட சேருது. இந்த பாதையை சப்டிவிஷன் பண்ணலை. ஏன் பண்ணலன்னு தெரியல. ஆனா இலுப்பூர்ல அழகா பண்ணியிருக்காங்க. இன்னொரு இது என்னன்னா, எண்ணெயிலேயே வேற ஏதாச்சும் இதோட கண்டினியூஷன்லயே ஏதாச்சும் ஒரு வண்டி பாதையை சப்டிவிஷன் பண்ணியிருக்காங்களான்னு தேடினதுல இந்த வண்டி பாதையோட கண்டினியூஷன், இந்த வண்டி பாதைகளோட கண்டினியூஷன் தான் இப்படியே ட்ரேஸ் பண்ணிட்டு போனா இங்க இந்த பாயிண்ட்ல 185ல இங்க பாத்தீங்கன்னா, அதை ஜூம் பண்ணிக்கலாம். 185ல இங்க வந்து இந்த வட்டத்தோட வந்து சேர்ந்து கொஞ்சம் வலது பக்கம் வந்து மேல போய் திருப்பி வலது பக்கம் போகுது. இது வந்து திருநாடு ரோடு. அந்த டபுள் கோடா இருக்கிறது வந்து திருநாடு தார் ரோடு. இந்த சிங்கிள் கோடு வந்து ரைட்டு திரும்பி
வடக்கால போய் திருப்பி ரைட்டு திரும்புது. அது எங்க இருக்கு சப்டிவிஷன் பண்ணி அந்த இதை சப்டிவிஷன் பண்ணியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இங்கே வந்து சேர்ந்து ரைட்டு திரும்பி மேலே போய் திருப்பியும் ரைட்டு போகுது. பார்த்துக்கிட்டிங்கன்னா இது திருநாடு ரோடு 2B வந்து திருநாடு ரோடு. இது வந்து இந்த பாதை வந்து சப்டிவிஷன் பண்ணியிருக்காங்க அழகா. அதோட கண்டினியூஷன் தான் இந்த பாதையெல்லாம். பார்த்தீங்கன்னா இந்த கண்டினியூ இங்கேருந்து வந்து ஜாயின் ஆகி இந்த இந்த பாதையை அப்படியே கண்டினியூ ட்ரேஸ் பண்ணிட்டு வந்தா அப்படியே இங்கே வந்து ஃபுல்லாக வரும். இது வந்து ஏன் இழுப்பூரோட முடிச்சுக்கிட்டாங்க, இங்க எண்ணெயில 185ஓட முடிச்சுக்கிட்டாங்க. ஏன் அதை கண்டினியூ பண்ணலன்னு தெரியல. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கோடு கோடா இருக்கிறத அது வந்து நடைபாதை, ஒத்தடி பாதை அப்படின்ட்டு சொல்றாங்க. நாங்க எங்க சைட்ல இருந்து பார்த்ததுல அது கார் ட்ராக்ன்னு தெளிவா லெஜெண்ட்ல இருக்கு. அதையும் சொல்லிடுவேன். இது பார்த்தீங்கன்னா, இந்த கோட்டுக்கு இந்த விடுபட்ட கோடு மாரி இருக்குல்ல, இதோட சம்மந்தப்படுத்துற மாரி இருக்க லெஜெண்ட்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது வந்து கோடு டாட் கோடு டாட் கோடுன்னு இருக்கு. இது வந்து பவுண்டரி ஆஃப் தி யூனிட்ஸ் இன் தி குரூப்டு வில்லேஜ். இது நம்மளுக்கு தேவையில்லை. இது வந்து கார்ட்ராக் கோடு கோடா இருக்கும். இதை தான் நான் வண்டி பாதை, இந்த கோடு கோடா இருக்கிறது தான் வண்டி பாதைங்கிறத நான் சொல்றேன். ஆனா கவர்மெண்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து ஒத்தடி பாதை, நடப்பாதை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த கோடு கோடா இருக்கிறத உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. இது டாட் டாட் டாட்டா இருக்கிறது வந்து நான் அதையும் காமிச்சிடறேன். இதே மேப்ல என்ஐ மேப்லயே டாட் டாட்டா இருக்கிற இடமும் இருக்கு. பார்த்துக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் இதெல்லாம் டாட் டாட்ஸ். இதெல்லாம் வந்து நடைபாதை. இந்த நடைபாதை வந்து நான் இத வச்சு நான் என்ன கன்ஃபார்மா சொல்றேன்னா, அங்க இருக்கிறது வந்து வண்டி பாதை தான். இது வந்து வண்டி பாதை தாங்கிறத நான் கன்ஃபார்மா சொல்றேன். இப்ப இன்னொரு விஷயம், எவ்வளோ அகலம்? சரி வண்டி பாதையா இருந்தாலும் எவ்வளோ அகலம் அப்படிங்கிறப்ப, இந்த இடத்துல பிரிச்சு விட்டுருக்காங்கல்ல. 185ல பிரிச்சிருக்காங்க. அது 8 மீட்டர் அகலமா இருக்கு. ஓகே. அது வந்து அதுக்கும் பதில் சொல்லியாச்சு. இன்னொன்னு என்னன்னா, எங்களுக்கு வந்து இந்த 100 அந்த கட்டையாண்டி குளத்துக்கு கீழ எல்லாமே வயல் தான். இந்த வயல்களை இணைக்கிற மாரி 172லேருந்து வந்து 181 வழியா போய் 175க்கு வந்து 176க்கு வந்து இந்த இடத்த போய் சேருது. இங்கேருந்து தான் நாங்க இப்ப வயலுக்கு போ முடியும். அதே மாரி இந்த சைடு இருக்கிறவங்க இந்த சைடு வயலுக்கு போணும். ஸோ எங்களுக்கு வந்து இந்த வண்டி பாதைகள மீட்டு தர மாரி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எங்களோட கோரிக்கை அவ்வளோதாம்மா. நன்றி. வணக்கம்.